அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். இன்று ஆடிப்புறம் இல்லையா? இந்த ஆடிப்புறம் நாளுக்காக பல பேர் ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2 விஷயங்களுக்காக. ஒன்று, ஒரு வேண்டுதலை வைக்கணும், இந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு கேட்கறதுக்காகவும், மற்றொன்று எனக்கு இந்த வேண்டுதல் முடிஞ்சிருச்சு, அதுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும். கரெக்டுங்களா? சரி, இந்த ஆடிப்புறம் பூர நட்சத்திரமானது நேற்று 6ஆம் தேதி மாலை 6:42 இன்னைக்கு 7ஆம் தேதி இரவு 9 வரைக்கும் 9:03 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்குது. இந்த ஆடிப்புறமானது இந்த நான் சொன்ன இந்த நேரம் முழுக்க இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். அதிகமான தேவை வேண்டுதல் யாருக்கு இருக்கும்னா 2 பேருக்கு இருக்கும். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாக வேண்டும் அப்படின்னு திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள், ஆண்கள், இவங்களுக்கு இருக்கும். இன்னொருத்தவங்க குழந்தை பேருக்காக, குழந்தை செல்வத்துக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கவங்க இவங்க. இந்த 2 பேருக்கும் வேண்டுதல் நிறையவே இருக்கும் இல்லைங்களா? இவங்களை தவிர்த்து சாதாரணமாக நாம் எப்படி வழிபடுறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல் விஷயம், திருமணத்திற்காக நான் வேண்டுதல் வைக்கணும், திருமணத்திற்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன ஒரு விஷயம்தான். ரொம்ப எளிமையாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, இப்போ வீடுங்களில் நம்ம திருமணமாக போதுங்கும் போது நலங்கு வைப்போம் இல்லையா? அந்த 5 நாள் அந்த 3 நாள் அந்த பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ நலங்கு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் நலங்குக்கு என்ன செய்வீங்களோ, சந்தனம், பன்னீர் எல்லாமே வச்சு, தட்டு வச்சு, வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சுட்டு, தாம்பூலம்லாம் வச்சுட்டு, விளக்குலாம் வச்சு, நம்ம என்ன ரெடி பண்ணுவோமோ, ஒரு நலங்கு வைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்வோமோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, மனை போட்டு தானே நம்ம அந்த பெண்ணையோ ஆணையோ உட்கார வைப்போம். அந்த மாதிரி அந்த மனையை போட்டுட்டு அந்த மனையில் ஒரு சிவப்பு நிற துணியை விரிங்க. துணி இல்லைன்னா பரவாயில்லை. அந்த மனையில் நம்ம கழுவி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம்லாம் போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாளுடைய படம் எந்த அம்மனா வேணாலும் இருக்கலாம். காமாட்சி, மீனாட்சி, மேல்மருவத்தூர் தாய், யாரா வேணா இருக்கலாம். எந்த அம்மன் படம் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ அல்லது சிலை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, படமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள கொண்டு அந்த இடத்துல உட்கார வைங்க. அந்த மனையில் அவங்கள உட்கார வைங்க. அவங்களுக்கு நல்லா பன்னீர், சந்தனம் இதெல்லாம் போட்டு அவங்கள சுத்தப்படுத்துங்க. தண்ணீர், சந்தன தண்ணீர், நான் சொல்கிறது சந்தனம் கரைச்ச தண்ணீர் போட்டு சுத்தம் பண்ணி, எப்படி நம்ம அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ நலங்கு வைப்போமோ அதே மாதிரி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூவை சாத்தி அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ நம்ம நலங்கு வச்சுட்டு அட்சதை போடுவோம் இல்லையா? அதே மாதிரி அவங்களுக்கும் அட்சதை போட்டு, அதே மாதிரி ஒரு நலங்கு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆரத்தி எடுப்போம், நம்மளும் அந்த சாமியை வச்சு நம்ம அழகுபடுத்தி நம்ம மனசு ஆசை தீரனா அவங்களுக்கு நலங்கு வைக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கே தோணும், அம்மா அழகாக இருக்காங்களே, அம்மாவோட கண் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நமக்கே தோணும். அதனால் நம்ம கண்ணே படும் இல்லையா? அப்போ நம்ம திருஷ்டி எடுக்கணும் இல்லையா அம்மாவுக்கு? அதனால் அந்த தாய்க்கு நீங்கள் திருஷ்டியெலாம், அதாவது திருஷ்டியும் எடுத்துட்டு முடிச்சுட்டு, நீங்கள் இப்போ அந்த படத்தையோ அல்லது அந்த சிலையையோ உங்களுடைய பூஜை அறையிலேருந்து எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே இடத்துக்கு பயபக்தியாக கொண்டு போயிட்டு அந்த சிலையையோ அல்லது படத்தையோ எடுத்து கொண்டு போய் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் வீட்டில் யார் திருமணத்திற்காக இருக்காங்களோ, யாருக்காக இந்த வேண்டுதல் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அவங்கள, அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்களை அந்த இடத்துல மறுபடியும் உட்கார வைங்க. அந்த மனையில் உட்கார வைங்க. இப்போ அவங்க உட்காரும் போது என்ன அர்த்தம்னா, அந்த தாயோட மடியில் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த தாயோட மடியில் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த தாய்க்கு நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ, எப்படி நீங்கள் நலங்கு வைப்பீங்களோ அதே மாதிரி கன்னத்தில் காலெல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சு, பன்னீர் தெளித்து, அட்சதை போட்டு, பூ போட்டு எப்படி தாய்க்கு செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யுங்க. அவங்க அந்த விஷயத்தை ஏற்கும்போது அம்மனுடைய மடியில் உட்கார்ந்துக்கிட்டு ஏற்கிறதா அர்த்தம். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வளையல் போடுங்க. வளையல் போட்டு நம்ம எப்படி நலங்குக்கு செய்வோமோ அதே மாதிரி போட்டுட்டு எல்லாமே முடித்து அவங்களுக்கும் நம்ம திருஷ்டி எடுத்துட்டு அவங்கள அப்படியே எழுந்து போயிட்டு பூஜை அறையில்
அந்த அம்மன் முன்னாடி நின்று நான் இப்போ எப்படி வந்து உங்கள் மடியில் உட்காந்து இந்த நலங்கை ஏற்றுக்கிட்டணும், இதே மாதிரி அடுத்த வருடத்திற்குள்ளே அடுத்த ஆடி பூரத்திற்குள்ளே எனக்கு வந்து நல்லபடியாக திருமணம் நடக்கணும், இதே மாதிரி எனக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள மனமுருக வேண்டிக்க சொல்லுங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக வளையல் போட்டு விடுங்க. இது வந்து திருமணத்திற்காக நான் சொல்கிறது. அடுத்து குழந்தை பேரு, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கவங்க என்ன செய்யணும், அதே மாதிரி தான், இதே தான் செய்வீங்க. செஞ்சுட்டு அவங்களுக்கு கை நிறைய வளையல் போட்டு விடுங்க. கை நிறைய வளையல் போட்டு விட்டு இதே விஷயம் எல்லாமே செஞ்சுட்டு மடி நிரப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய், வெற்றிலை பாக்கு, தாம்பரம், பூலாம் கொடுத்து அவங்களுடைய முந்தானியில் மடியில் பிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நான் சொல்வது குழந்தைக்காக காத்திருக்கவங்களுக்கு அதே மாதிரி மடி நிரப்பி அந்த நிரப்பிய மடியோடு போயிட்டு அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து சாமி எடுத்தீங்களோ அந்த சாமி முன்னாடி நின்று நான் இப்போ எனக்கு எப்படி மடி நிரம்பியிருக்கோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் என் மடி வந்து உன்னால் நிரம்ப வேண்டும், அழகான நல்ல உடல் நலத்துடன் நல்ல மனநலத்துடன் நல்ல ஒரு குழந்தையானது எனக்கு வந்து பிறக்க வேண்டும், நான் வந்து அந்த வரத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனம் முருக உங்களோட வேண்டுதலை அந்த தாய் முன்னாடி வைங்க. இந்த வருஷம் எப்படி வந்து உங்களோட மடியை நிரப்பினாங்களோ அடுத்த வருஷம் உங்கள் வயிறும் நிரம்பி கண்டிப்பாக அடுத்த வாடி பூரத்தில் நீங்கள் குழந்தையோடு இருக்கிற மாதிரி அம்மா வந்து செய்வாங்க. இது கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம், கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்து இன்னொரு விஷயமும் குழந்தை பேருக்காக காத்திருக்கவங்க செய்யுங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எந்த அம்மனுடைய ஆலயம் இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தில் தூளி கட்டுவோம் இல்லையா, சாதாரணமாக அம்மன் இருக்கிற ஆலயங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து தொட்டில் கட்டுற மரம் இருக்கும், கண்டிப்பாக தொட்டில் கட்டுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, குளிச்சுட்டு அந்த ஈரத்துணியோட ஈரத்தலையோட போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ வந்து உங்களுடைய வேண்டுதல் இன்னமும் வந்து பவராக இருக்கும். போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, தொட்டில் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் கட்டிட்டு போடுறீங்க இல்லையா புடவை, அந்த புடவையின் முந்தானியில் இருந்து துணியை கிழிங்க. துணியை கிழிச்சிட்டு அதே மரத்துக்கிட்ட இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த துணியில் வச்சு முடிச்சு போட்டு அதை அந்த மரத்தில் தூளியாக கட்டுங்க. தூளியாக கட்டி அந்த தூளியை வந்து ஆட்டி விடுங்க. ஆட்டி விட்டுட்டு இப்போ எப்படி நான் உனக்கு தூளி கட்டி ஆட்டணும், இதே மாதிரி கூடிய சீக்கிரம் எங்கள் வீட்லேயும் தூளி ஆடணும், குழந்தை வந்து குழந்தை பேர் கிடைக்கணும், அந்த குழந்தை தூளியை நான் ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்குங்க. இந்த மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி மாலை கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். சரி, இப்போ நான் எங்களுக்கு கூட இருந்து செய்கிறதுக்கு யாருமே இல்லைங்களே, நான் எப்படி செய்கிறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. ஹஸ்பண்ட் நீங்கள் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி நலங்கு வைக்கிறது, வளையல் போட்டு விடுறது எல்லாமே செய்யுங்க. உங்களுடைய உங்கள் 2 பேருடைய வேண்டுதலும் உங்கள் 2 பேருடைய தவம் தான் தாய்க்கு வந்து தேவை. அதனால் நீங்கள் செஞ்சு விடுங்க. நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, கஷ்டப்பட்டு ஏற்றுக்காதீங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, சந்தோஷமாக மனமுருகி வேண்டுங்க தாயே. ஏன்னா தாய்மைங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமானது, எவ்வளோ ஒரு தேவையான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிறது அந்த தாய்க்கும் கண்டிப்பாக தெரியும். அதனால் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். சரி, திருமணம், தாய்மை பேர், உங்கள் 2 பேருக்கும் என்ன செய்யணும் நான் சொன்னேன். சாதாரணமாக நாம் என்ன செய்யணும், நம்ம எதுவுமே இல்லை, அம்பாலோட படம் வச்சு எந்த அம்பாளுடைய படமாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பழமோ இல்லை வாங்கிட்டு வந்தாலும் சரி பழங்கள் வைத்து விளக்கை ஏற்றி தூப ஆராத்தியெல்லாம் செஞ்சு அந்த தாய்க்கு முடிஞ்ச வரைக்கும் 1 டம்ளர் பால், சர்க்கரையோ அதாவது நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து தாய்க்கு வச்சுட்டு படைங்க. தூப ஆரத்திலாம் காமிச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வைங்க. அம்பாளுடைய பாடல் ஏதாவது பாடுங்க.
தெரிஞ்ச மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் எளிமையான ஒரு அபிராமி அந்தாதி பாடலை உங்களுக்காக சொல்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் மண்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருதுயிலின் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாயே அபிராமியே. இது மிகவும் எளிமையான அபிராமி அந்தாதி பாடல், ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் பாடினீங்கன்னா அந்த இடத்துக்கு தாய் வந்து உட்காந்துருவாங்க. நீங்கள் அழைச்சிட்டீங்க, நீங்கள் கூப்பிட்டுட்டீங்கன்னு அவங்க வந்து உட்காந்துருவாங்க. அதனால் நான் சொன்னதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு 100% நம்பிக்கையோடு செஞ்சு பலனை பெறுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களும் பயன்பெறட்டும், அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஓம் முருகா.